அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஹிலாரி கிளின்டனுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் இந்தியன் அமெரிக்கன்ஸ் ஃபார் ஹிலாரி கிளின்டன் என்ற அமைப்பை உருவாக்கியிருக்கிறார் தமிழரான டாக்டர் ராஜன் நடராஜன். சமீபத்தில் நடைபெற்ற ஜனநாயக கட்சியின் மாநாட்டில் பங்கேற்று வந்திருக்கும் அவரிடம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நிலவரம் குறித்தும் தேர்தல் முடிவுகள் குறித்தும் அமெரிக்க இந்தியர்கள் வாழ்வில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் நமது அமெரிக்க செய்தியாளர் ஐயப்பன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். நீங்கள் பழைய முதல்ல நடந்திருக்க மாநாட்டெல்லாம் நீங்கள் கலந்துருப்பீங்க நீங்கள். ஸோ முந்தைய மாநாட்டை விட இந்த மாநாடு எந்த விதத்தில் சிறப்பாக இருந்தது, என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்க? உங்களுக்கு தெரியும், இந்த மாநாடு மிக சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்புக்க மாநாடு. இதுவரை அமெரிக்காவில் நடக்காத மாநாடு. ஏன்னு தெரியுன்னா, 243 வருஷம் ஹிஸ்ட்ரியில் அமெரிக்கா முதல் முறையாக ஒரு பெண்ணை ஒரு நாமினியாக ஒரு தேர்தல் களத்தில் ஒரு கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவரை நடக்காத ஹிஸ்ட்ரி. அதே போன்ற அதர் சைடில் இந்த குடியரசுக் கட்சிகளில் முதல் முறையாக ஒரு தொழிலதிபரை என்ன சொல்ல வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுவும் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு தொழிலதிபருக்கு இடையே உள்ள ஒரு பெரும் தேர்தல் களம் இந்த நேரத்தில். அதுவும் இந்த ரெண்டு பேருடைய கேண்டிடேட்டுடைய கொள்கைகள் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஹிலரி கிளின்டன் உங்களுக்கு தெரியும், அரசியலில் பறந்து வளர்ந்த ஒரு ஃப்ரூட். அவர் அரசியலாம் என்னமே தெரியாதவர். ப்ளஸ் ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும், இஸ் ரியலி டிவைடர். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்சி கன்வென்ஷனில், டெமோக்ராட்டிக் கன்வென்ஷனில் பார்த்தா நிறைய மெசேஜ் இருந்துச்சு. ஆனால் ஆர்என்சி கன்வென்ஷன் நடந்து பார்த்தா நிறையா ஆங்கிரி, நிறைய அட்டாக்ஸ். அதனால் மக்கள் பார்த்தாங்க, என்ன இது இந்த மாநாடு இப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. அதனால் இந்த எலெக்ஷன் எப்பவுமே சொல்லுவாங்க, இது ஹிஸ்டாரிக் எலெக்ஷன் சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி இருந்தாலும். ஆனால் அப்படி கிடையாது. திஸ் இஸ் the most challenging historic election in the US history. ஓகே சார், இப்போ ஹிலாரி இப்போ நெக்ஸ்ட் ஜனாதிபதியாக வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன சேஞ்சஸ்லாம் எதிர்பார்க்கலாம் நம்ம? நிச்சயமாக ஹில்லரி அதிபராக வரும்போது சிறுபான்மை சமுதாயத்திற்கு, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ், இந்தியன் அமெரிக்கன்ஸ், பாகிஸ்தானி அமெரிக்கன்ஸ், லட்டினோ அமெரிக்கன்ஸ், சைனீஸ் அமெரிக்கன், இந்த மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பெரிய பேக் போனாக ஹில்லரி இருப்பாங்க நிச்சயம். அதே சமயத்தில் வெளிநாடுகளில் உள்ள பல நாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகள் இருக்குல்ல, நல்ல செழிப்பாக, நல்ல எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க நாட்டில் நிச்சயமாக இந்த சைபர் செக்யூரிட்டி, இந்த எஜுகேஷனல் கொலாபரேஷன்ஸு, பொருளாதார அடிப்படையான மாற்றங்கள், வெல்ஃபேர் ப்ரோக்ராம், இதெல்லாம் கொஞ்சம் நிச்சயமாக அப்படியே வளர வாய்ப்புகள் உள்ளது. ஹெல்த் கேர் சைடெலாம்